பாஜக புதிய தலைவர் யார் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழ்நாடு பாஜக புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்றும் நான் யாரையும் கை காட்டவில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை தொடருவாரா அல்லது மாற்றப்படுவாரா என்பது கடந்த 10 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தற்பொழுது அண்ணாமலையே வழங்கியிருக்கின்றார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவிற்கு விரைவில் ஒரு புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட இருக்கின்றார் என்ற தகவலை தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையே மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக தொடர்வாரா என்ற கேள்வியும் எழுந்து வந்த நிலையில் அதற்கும் பதிலை வழங்கியிருக்கின்றார் அண்ணாமலை. பாஜகவின் புதிய தலைவருக்கான போட்டியிலே நான் இல்லை என்ற தகவலையும் தற்போது அண்ணாமலை கூறியிருக்கின்றார். பாஜகவில் 3 ஆண்டுகள் மாநில தலைவராக அண்ணாமலை செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் மாநில தலைமையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தேசிய தலைமை திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையாக தொடங்கியிருக்கின்றன. டெல்லி சென்றிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்தித்ததன் பிறகு உள்துறை அமைச்சரும் அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது, உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்பு செய்வோம் என்று. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் தொடர்ந்து பாஜகவில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து கொண்டு எப்படி அதிமுகவுடனான கூட்டணியை சமன் செய்து பயணம் செய்ய போகின்றார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதன் காரணமாகவே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே கோவை விமான நிலையத்திலே அண்ணாமலை இந்த ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை வழங்கியிருக்கின்றார். அதன்படி பாஜகவில் தலைவராக வருவதற்கு போட்டி எதுவும் நடைபெறாது, ஒருமனதாகத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அண்ணாமலை கூறியிருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டு மண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், டெல்லிக்கு சென்றால் கூட அந்த இரவிலேயே ஒரே நாளில் இருந்துவிட்டு மறுநாள் தமிழ்நாட்டிற்கு வந்து விடுவதுதான் என்னுடைய வழக்கம் என்று அண்ணாமலை கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நன்றாக இருக்க வேண்டும், பல நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. ஒரு தொண்டனாக கட்சியினுடைய மேலிடம் என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே செய்வது என்னுடைய தலையாய பணி என்பதையும் அண்ணாமலை கூறியிருக்கின்றார். மேலும் அது மட்டுமல்லாமல் இதே திமுக ஆட்சி 2026க்கு பிறகும் தொடர்வதை நாட்டு மக்கள் பார்க்க வேண்டுமா, அதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துதானே ஆக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் தன்னுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்ள தயாராகி இருக்கின்றார் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பாஜகவில் தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என்றும் அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார். மேலும் அண்ணாமலை யாரையேனும் மாநில தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு பரிந்துரை வழங்குவாரா என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கும் பதிலளித்திருக்கின்றார். புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை, அதே போன்று நான் யாரையும் பரிந்துரைக்கவும் மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக ஒன்றுபட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு யார் மாநில தலைவராக வர வேண்டுமோ அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.